மதுரை கோனார் கடை ஸ்டைலில் ஒரு மீன் வறுவல் பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 மிளகாய் எடுத்திருக்கிறோம், ஒரு துண்டளவுக்கு புளி எடுத்திருக்கிறோம், ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கிறோம், ஒரு 10லேருந்து 15 பூண்டு எடுத்திருக்கிறோம். சின்ன சைஸ் பூண்டாக தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு அளவுக்கு நல்லா தோல் சீவப்பட்ட இஞ்சி எடுத்துக்கிறோம். ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். நிறையா மீன் போட போகிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம மசாலாக்கள் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நேற்று நான் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெசிபி போட்டிருந்தேன். செம்ம எம்மி அண்ட் கிறிஸ்பியாக இருந்தது. நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா இந்த இடத்துல ஐ பட்டனில் டேக் பண்ணுறேன். இப்போ மசாலாவெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிச்சமாக இருக்கிற மசாலாவில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது மீனோட நல்லா ஒட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் வந்துட்டு நீங்கள் எப்படி வாஷ் பண்ணணும்னா தயிரில் போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து வரவே வராது. அண்ட் மீனும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், எந்த பிளட்டுமே இல்லாமல். இப்போ வந்து மீனை நல்லா வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் வந்து நம்ம அப்படியே மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேனில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுமே இந்த மாதிரி டவால பண்ணா அப்படின்லாம் நிறையா வந்துட்டு க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக தான் செல்லும். இது நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறதோட அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவாக வேறு ஆயிலே இதுக்கு தேவையே படாது. அண்ட் ரொம்ப கேஸ் நிறையா செலவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. முன்ன வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் வச்சுருங்க. அப்புறம் பின்னாடி திருப்பி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான், சூப்பராக வந்து குக் ஆயிரும். அண்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது தான் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு செம்மையான விஷயம் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு இதை வந்துட்டு மதுரை ஸ்டைலாக வந்து மாற்ற போகுது. இப்போ ஃபிஷ் ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்துட்டு இதை நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லாவே வந்து வெந்து வந்துடும். அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராஜமாதா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய எம்மியான ரெசிபிஸ் போட்டிருக்கோம். பார்க்கலன்னா வீடியோ செக்ஷன் அண்ட் ஷார்ட்ஸ் செக்ஷனில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ அந்த மீன் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு மீதமாக ஆயில் கண்டிப்பாக இருக்கும். அதுலேயே வந்துட்டு ஒரு 2 வெள்ளைப்பூடு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளேவர் வந்து நம்ம சேர்க்க போகிறது வந்து கொஞ்சம் சாஸியாக இருக்கும். அதுதான் வந்து இந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டையே வந்து செம்மையாக வந்து தூக்கி கொடுக்க போகுது. இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே செம்மையாக இருக்கும். பெரிய வெங்காயம் போது கொஞ்சம் லைட்டாக இனிக்கிற மாதிரி இருக்கும். பட் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா காரமாக தூக்கி கொடுக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையில் ஆட் பண்ணிக்கோங்க. மீன்னாலே கருவேப்பிலை தான் ஹைலைட். அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர்ஸ் போய் ஆட் ஆனால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு நாம் வந்து ஒரு 2 நிமிஷம் அதுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்படியே வந்து பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தீஞ்சிரும். அதனால் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது அதில் இருக்கிற அந்த வெங்காயம் அந்த மற்ற திங்ஸ்க்காக மட்டும்தான் நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணியெல்லாம் வற்றுனதும் கொஞ்சம் சாசி டெக்ஸ்சரில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த மீனை வந்துட்டு அதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு 30 செகண்ட்ஸ் அண்ட் அந்த சைடு ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படின்னு திருப்பினீங்க அப்படின்னா இந்த மாதிரி யம்மி அண்ட் கிறிஸ்பியான மதுரை கோனார் கடை ஸ்டைலில் வந்துட்டு ஒரு செம்மையான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அந்த மயோனைஸும் ஹோம்மேட் தான். அதோட ரெசிபியை நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.